Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will discuss about previous year questions in nuclear chemistry part 2. So என்னுடைய part 1 question description boxல link கொடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. So now move to discussion for questions. First question. In all the light stable nucleus up to calcium 20, the N by P ratio is so equal to 1, more than 1, less than 1, fractional. This is the option. So calcium 20 வரலையும் பார்த்தீங்கன்னா N by P ratio equal to 1 இருந்துச்சுன்னா அந்த nucleus ரொம்ப stable. So first option is the correct. Second question. The radioactive isomer is unstable. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது ரொம்ப அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஐசோமர் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிற எலமெண்ட்டு அன்ஸ்டேபிள். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். Third question. The type of radiation emitted during the conversion of sodium 11 mass number 24 changes to magnesium 12 24 is. அப்போ இங்கே மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகலை, அட்டாமிக் நம்பர் மட்டும் சோடியத்துக்கு 11 மெக்னீஷியம் 12 இருக்குது. அப்போ ரைட் சைடில் அட்டாமிக் நம்பர் ஒன்று ரெடியூஸ் ஆகணும். அப்போ டு லிபரேட் 1 எலக்ட்ரான். அப்போ யார் ஆப்ஷன் சொன்னால் செகண்ட் ஆப்ஷன் பி, பீட்டா ரே இஸ் த answer. Fourth question. The unit of nuclear cross section in nuclear reaction is என்ன யூனிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், பான், BARN பான். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நமக்கு தெரியும் 1 பான் ஈக்குவல் டு 10⁻ -24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Fifth question. The isotope which is most frequently employed in age determination of fossil. ஸோ புதை படிவங்களுடைய ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த எலமெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கார்பன் 14 தான். நம்ம படிச்சிருப்போம் 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி புக்கில் ரேடியோ கார்பன் டேட்டிங் அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ கார்பன் 14 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் சிக்ஸ்த் கொஷின். த EAN ஆஃப் அயன் இன் Fe2CO9 compound is so 34, 35, 36, 37. Which one is correct? This is our question. So நமக்கு தெரியும் அயனுடைய அட்டாமிக் நம்பர் 26. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3d6 4s2 இல்லையா. அப்போ அயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இல்லையா, வேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8. அப்போ 2 அயனுக்கு 8 2 சார் 16 ப்ளஸ் CO கார்பன் வந்து பார்த்திங்கன்னா 9 கார்பன் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கார்பனிலும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணோம். அப்போ 9 2 சார் 18. ஸோ அயனுக்கும் இன்னொரு அயனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அப்போ அடிஷ்னலாக ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 16 + 18 ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக 36. இதுதான் இதனுடைய AN வேல்யூ. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். செவன்த் கொஷின். Platinum is present in. ஸோ எந்த காம்ப்ளெக்ஸில் பிளாட்டினம் வந்து இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வாஸ்கா காம்ப்ளெக்ஸ்லையா, இல்லை ஜெய்ஸ் சால்ட்லையா, இல்லை ரச்சொல்லி சால்ட்லையா, இல்லை ஃப்ரெஷன் ப்ளூலியான்னு பார்க்கும்போது ஸோ வாஸ்கா காம்ப்ளெக்ஸ்ன்றது இட்ஸ் இரிடியம் காம்ப்ளெக்ஸ், இரிடியம் காம்பவுண்டு ஓகேங்களா. ஃப்ரெஷன் ப்ளூன்றது அயன் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா. இப்போ ஜெய்ஸ் சால்ட்டு தான் என்னது பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா என்ன ஃபார்ம்லன்னு நமக்கு தெரியும், பிளாட்டினம் Cl3 C2He4 ஸ்கொயர் ப்ராக்கெட் சார்ஜ் வந்து மைனஸில் இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் பி. எய்த் கொஷின். ஏ நியூக்ளியஸ் வில் பி அன்ஸ்டேபிள் வென் இட் இஸ். ஸோ எப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் இன் ஜென்ரல்? ஸோ N by P ரேஷியோ இஸ் ஹை, அதிகமாக இருக்கும்போது தான். செகண்ட் ஆப்ஷன் E by P எலக்ட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும்போது தான்.
அது N/P ரேஷியோ இஸ் லோ, குறைவாக இருக்கும்போது தான். ஆர் N/P ரேஷியோ வந்து இஸ் 1 ஈக்குவல் டு 1 இருக்கும்போதான்னு பார்க்கும்போது எப்போ அன்ஸ்டேபிள்னு கேட்குறான் இல்லையா. இப்போ அன்ஸ்டேபிள்னு சொன்னால் ஈக்குவல் டு 1 இல்லை மோர் தென் 1 லெஸ் தென் 1 பார்க்கும்போது ஈக்குவல் டு 1 ரொம்ப ஸ்டேபிள், நமக்கு அன்ஸ்டேபிள் வேணும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th question. Spontaneous decomposition of the nucleus into fragment is called. Spontaneous decomposition சொன்னாவே என்னென்னா நியூக்ளியர் ஃபிஷன் தான். ஓகேங்களா, ஃபியூஷன் கிடையாது. ஃபியூஷன்னா ஜாயினிங். அப்போ ஃபிஷன் உடையுது, தொடர்ச்சியாக உடையுதுன்னு சொன்னால் அது நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ 9th ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 10th question. The mirror nuclei from the following. ஸோ மிரர் நியூக்ளியன்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வேண்டது அட்டாமிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் அட்டாமிக் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏ பாருங்கள் 6 8 நியூட்ரானுக்கு வந்து நைட்ரஜனுக்கு வந்து 7 7, அப்போ அது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 7, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 8. ஆக்சிஜனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ பி தான் ஆன்சர். சி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரும் நியூட்ரான்ஸும் 2 2 இருக்கும் ஹீலியத்துக்கு. செகண்ட் ஆப்ஷன் ஹீலியம் பார்த்தீங்கன்னா 2,1 இருக்கும், அப்போ சி ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் த பி. அட்டாமிக் நம்பர் அண்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இடத்த மாற்றிருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும், அப்போ பி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 11th question. Phosphorus 1530 is unstable nucleus because. So option A, N/P ratio is 1. Second option, atomic number is odd. Third option, odd nucleus. Odd இங்கே number of neutrons and protons சொல்கிறோம் நம்ம. Chemically reactive. So answer is C, ரெண்டுமே odd இல்லையா. ஸோ இங்கே நியூட்ரான் 15, ப்ரோட்டான்ஸும் 15 தான், அப்போ இட் இஸ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். 12th question. Ferrocene is a stable 18 neutron species, stable 16 neutron species, unstable 6 neutron species, and fourth option unstable 18 neutron species. So which one is correct? So stable 18 neutron species is the correct answer. 13th question. The conformation exists in the solid state of ferrocene. ஸோ என்ன கன்ஃபர்மேஷனில் இருக்குது? ஸோ எக்லிப்ஸ்டு ஃபார்ம், காஜ், ஸ்டாகர்டு, நன். ஸோ ஸ்டாகர்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபெரோசின் கன்ஃபர்மேஷன்னா சாலிட் ஸ்டேட்டில் ஸ்டாகர்டு ஃபார்ம். ஸோ 14th one. The geometry of Zeisalt. Tetrahedral, first option. Second option, distorted tetrahedral. Third option, distorted square planar. And fourth option, trigonal planar. So distorted square planar is the correct answer. 15th question. The catalyst used for the oxo process from the following. நமக்கு தெரியும், first option A, CO2 CO8. 16th question. Terminal alkene is converted into aldehyde. ஸோ 16th என்னதான் ஏ தான், ஆக்ஸோ ப்ராசஸ் தான். டெர்மினலில் ஒரு அல்கேனுக்கு அது ஆல்டிஹைடாக மாற்றணும்னு சொன்னால் நம்ம யூஸ்டு ஆக்ஸோ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.